ஓகே. ஸோ நீங்கள் கேட்குற கேள்விகள் இன்டர்வெல்ல எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரியலாகவே சிந்திக்க தொடங்கி இருக்கிறீர்கள். இட் இஸ் அ குட் சைன், மிகவும் நல்லது. ஸோ தொடர்ந்து நம்முடைய இருதயத்தை தேவனாகிய கர்த்தர் தாமே திறந்து வைப்பாராக. ஒரே ஒரு காரியம், ஜான் மெக்கார்த்தர் அடிக்கடி சொல்வது போல், இந்த கிளாக் மாத்திரம் கொஞ்சம் நேரம் நின்றுதுன்னா நல்லாயிருக்கும் அப்படி. நிறைய பேர் தூக்கத்துலேருந்து எழும்பலைன்னு நினைக்கிறேன் இன்னும். ஏன்னா ரொம்ப இன்ட்ரடக்ஷன் மாதிரி பிளான் பண்ணது கூட பண்ண முடியல. எனிவே, இன்னொரு காரியத்தையும் நீங்கள் தொடக்கத்திலேயே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். விசுவாசம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்ளும்போது, மிக குறிப்பாக அந்த விசுவாசத்தை நாம் இந்த பேசேஜஸில் நாம் கவனிக்கும்போது, உற்று கவனிக்கும்போது, அப்சர்வ் பண்ணும்போது கண்டுபிடிக்க நமக்கு உதவியாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையிலையும் உதவியாக இருக்கும். ஆனால் இதை நான் அடிக்கடி ஒரு படம் மாதிரி போட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஆர்எல்டிசி நான் அடிக்கடி போட்டுட்ருப்பேன். ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அருமையான விசுவாசம் அப்படிங்கிறது. இந்த டைனாமிக்ஸ் இது எப்படி வேலை செய்கிறது என்பது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறாங்க. நான் விசுவாசிக்கிறேன், இவங்க விசுவாசிக்கிறாங்க, இவங்க விசுவாசிகள் அப்படின்னா யார் விசுவாசிகள், என்ன மாதிரி விசுவாசம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ விசுவாசத்தை பற்றி தான் நிறையா எமர்ஜ் ஆகிருக்குது. ரொம்ப முக்கியம். அடிப்படையான இந்த காரியத்தை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதில் எக்ஸாக்டாக எப்படி இருக்குதுன்னா, ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிடும்போது அது உணவு குழாய் அப்படின்னு சொல்லி வாய் வழியாக நம்ம சாப்பிட்றோம். அதில் நிறைய காரியங்கள் இன்வால்வ் ஆகிருக்குது. சலைவா, பல் சமைக்கிறோம். அதுக்கப்புறம் அது நம்ம கீர்த்தி ரொம்ப கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கனால இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக படிச்சுட்ருக்கேன். உணவு குழாய் வழியாக போய் அந்த உணவு குழாய், அந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். அவர் வயிற்று பகுதியில் போகுது, அதுக்கு பிறகு குடல்களுக்கு போகுது. இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக வேணும்னா ப்ரொஃபஸர் ஆஃப் சுவாலஜி கிளாஸ் எடுக்க சொல்லலாம். கிருபா இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் அதில் நிறைய, எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதில் நிறைய காரியங்கள் அடங்கி இருக்குது. அதில் லிவர் இன்க்ளூட் ஆகிருக்குது, பேங்க்ரியாஸ், எல்லாமே அந்த சுரப்பிகள் அவங்க இதெல்லாம் பண்ணி அது டைஜஸ்ட் ஆகி ஜெனரலாக நம்ம பார்த்தோன்னா உணவு அந்த குடல் வழியாக அது வேஸ்டெல்லாம் அப்படி போகுது. மற்றது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் பாடி எடுத்துக்குது இல்லை, எல்லாமே நம்ம சரீரத்துக்கு ரொம்ப அழகாக. அது அமேசிங்கான ஒரு காரியம், அந்த ஆண்டுடைய படைப்பு. அது ஒவ்வொரு செல்லுக்கும் என்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் வேணுமோ அதை கரெக்டாக சப்ளை பண்ணி அப்படி போகுது. அதே விதமாக நம்முடைய இன்னர் மேன் அல்லது உள்ளான மனிதனுடைய அந்த டிசைன் கிட்டத்தட்ட அதே போல தான் நம்ம ஜெனரலாக பார்க்க முடியும். ஸோ அந்த அந்த மைண்டு பார்ட், இதை எப்படி போடுறதுன்னு தெரியல எனக்கு படம். எனிவே, இது ஒரு தலை அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா, இங்கே எப்படி போடும்? யாராவது டிராயிங் நல்லா பண்ணுறவங்க இருக்கீங்களா? இது தலை மாதிரி தெரியுதா? ஓ குட். வாவ், குட். குட். தலை மட்டும் போதும். குட். குட். தேங்க்யூ.
ஸோ சாப்பிட்றது வந்து உணவு குழாய் வழியாக போகுது. பட் இதில் வந்து இந்த பார்ட் ரொம்ப முக்கியம். மைண்டு, மனது. பட் பிரெயின் இருக்குது, ஆனால் அந்த மனது எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பிரெயினில் தான் இருக்குதுன்னு நமக்கு ஒரு அசம்ஷன். அது பிரெயின் வந்து மூளை மிக முக்கியமான ஒரு மைண்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மூளை மாத்திரம் இல்லை, நிறைய காரியங்கள் இருக்குது. பட் அதுதான் அது முக்கியம். ஸோ எப்படி உணவு குழாய் வழியாக உணவு போகுதோ அதே போல் எல்லா என்ட்ரன்ஸ் வழியாகவும் இன்ஃபர்மேஷன் அல்லது கடவுளை குறித்த காரியங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள், சத்தியம் இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். சத்தியம் அப்படிங்கிறது மிக குறிப்பாக ஒரு மனிதனுடைய நிலை என்ன, நல்லா கவனிங்க. மனிதனுடைய நிலை என்ன, மனிதனுடைய பாவ நிலை என்ன, இப்போ எல்லா மனிதனுடைய நிலை என்ன, அவங்களுடைய மரணத்திற்கு பின்பு எங்கே போவார்கள், யார் எங்கே போவாங்க, அவங்க போகிற இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிற இந்த காரியங்கள் எல்லாமே தான் சத்தியம் என்று சொல்லுகிறோம். ஸோ இந்த சத்தியம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்காது இல்லை. இந்த ஹிந்துஸ் ஒரு விதமாக நம்புகிறாங்க. ஹிந்துஸுமே எல்லாருமே என்ன நம்புகிறாங்கன்னா, எல்லாருமே செத்தா இறைவன் அடி சேர்ந்துடுறாங்க. கிறிஸ்டின் பீஸ் எல்லாரும் போடுறாங்க. ஸோ நான் அக்ரிகல்ச்சர் காலேஜில் என்னோட சேர்ந்து படித்தவங்க எல்லாம் அந்த பேட்ச் வந்து ஒரு குரூப் வச்சுருக்காங்க. அந்த குரூப்பில் என்னை வலுக்கட்டாயமாக சேர்த்து வச்சுருக்காங்க, நீ கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி. எனக்கும் அது பிடிச்சிருக்கு. மக்கள் ஜெனரலாக எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ யாராவது சமீபத்தில் என் கிளாஸ்மேட் ஒருத்தர் இறந்துட்டார். ஸோ அதுக்கு வெவ்வேறான போஸ்ட் வந்து நிறைய போடுவாங்க. அதில் ஒன்று வந்து உடல் மண்ணுக்கு ஆன்மாவா ஏதோ ஞாபகம் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக விண்ணுக்கு மேலே, அவ்வளோதான். ஹெவனுக்கு எல்லாருமே வந்து ஹெவன் தான் நம்பிட்டு இருக்காங்க. எல்லாம் இப்போவுமே நீங்கள் என்ன எங்களை விட்டு ஹெவனுக்கு போயிட்டியா அப்படின்னு. ஸோ தே ஆர் டேம் ஷுவர் தட் செத்தா ஹெவனுக்கு தான் போவாங்கன்னு சொல்லி. எது ஆமாம், நரகம்னு ஒன்று இருக்குது. அது யாருக்குன்னா இந்த ஹிட்லர் மாதிரி, அதை ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான மக்களுக்குன்னு மட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்களான்னு தெரியல. பட் இதை குறித்த சத்தியம், இதை தான் நம்ம சத்தியம் என்று சொல்லுகிறோம். இந்த வேதம் மாத்திரமே இதை குறித்த தெளிவான சத்தியத்தை கொடுக்கிறதுன்னு சொல்லி. இப்போ இதையுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்பிட்டு இருக்கலாம். செத்த உடனே போவாங்களா, அல்லது அங்கே ஒரு உத்தரிக்கை ஸ்தலம் இருக்குதா, அல்லது ரெஸ்ட் பண்ணுவாங்களா, சோல் ஸ்லீப்பிங், இப்படி பல. பட் சத்தியம் ஒன்று தான். அது எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்காது. இது வந்து இதை ஆங்கிலத்தில், தமிழில் இது வந்து அப்ஜெக்டிவ் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில், தமிழில் புறநிலை உண்மை. புறநிலை, இது எனக்கு எப்படி தோணுது, இது சரியா இருக்காது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சத்தியம் என்பது எனக்கு வெளியே, அது என்னுடைய ஒப்பீனியன் என்ன வேணாலும் இருக்கலாம். இது இப்படி இருக்க முடியாது, இதுக்கு இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லவே முடியாது. வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் எல்லாமே இருக்கும். நல்ல ரொம்ப முக்கியம். அது சத்தியம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு வந்து இது இப்படி இருக்காதுன்னு தான் தோணும் ஆக்சுவலாக.
அந்த அளவுக்கு அதை தான் அப்ஜெக்டிவ்னு சொல்கிறது. இதுக்கு நேர் ஆப்போசிட்டானது சப்ஜெக்டிவ், அகநிலை. நான் அப்படி ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறது அகநிலை. ஸோ சத்தியம் என்பது இட் இஸ் நாட் subjective at all. It is totally an objective reality. There is only one thing is real, right. அது யோவான் எழுதின சுவிசேஷத்திற்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, சத்தியம். திஸ் இஸ் த ட்ரூத். நான் தான் அதுக்கு ஆத்தரைஸ்டு பர்சன். நான் தான் பரலோகத்தை பார்த்திருக்கிறேன், பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை, நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கும்படியாக வந்தேன், வேறு எதுவும் சத்தியம் இல்லை. ஸோ இந்த சத்தியம் கேள்வியினாலே சாப்பாடு இது வழியாக மாத்திரம்தான் கொடுக்க முடியும் நம்ம. பட் இதுக்கு சாப்பாடு விசுவாசத்துக்கு சாப்பாடு கண், காது எல்லாமே, எல்லா சென்சஸும் பயனாகுது. ஸோ இங்கேருந்து போகுது, இங்கே சிந்தசைஸ் ஆகி. ஸோ மைண்டு ரொம்ப முக்கியமானது. ஆனால் மைண்டு அறிகிறது, அது மாத்திரம் விசுவாசம் கிடையாது. இதை ஆங்கிலத்தில் மென்டல் அசென்ட்னு சொல்லுவாங்க, தமிழில் மனதின் அங்கீகாரம், மனதின் ஓகே. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நான் மனதார என் மனதிலே நான் அங்கீகரிக்கிறேன். இதுதான் விசுவாசத்தினுடைய துவக்க நிலை. இது மட்டுமே விசுவாசம் ஆகாது. ஸோ இது இங்கே உணவு குழாய் மாதிரி இங்கே ஒரு குழாய் போகுது, ஆக்சுவலாக போல போகுது. அது இங்கே அந்த வயிற்றுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்னா ஹார்ட். இதான் ஹார்ட் மாதிரி இமேஜின் பண்ண முடியாது. இது ரொம்ப முக்கியம். இருதயம் எப்படி இதை பார்க்குறோன்னா, இது உள்ளான மனிதனின் இருதயம். இட் இஸ் நாட் பயாலஜிக்கல் ஹார்ட், அல்லது அந்த சரீரத்தின்படியான இருதயம் அல்ல, சோலுடைய ஹார்ட், அல்லது உள்ளான மனிதனுடைய மையப்பகுதி, அல்லது நம்முடைய வாழ்க்கையினுடைய மையப்பகுதி. பொதுவாக அதை நாம் எப்படி விளங்கிக் கொள்கிறோம் என்றால், த ஏரியா ஆஃப் ஃபீலிங், உணர்ச்சிகளின் அல்லது உணர்வுகளினுடைய பகுதி. இது ஏரியா ஆஃப் திங்கிங், மனது அல்லது சிந்தனையின் ஒரு ஏரியா, சிந்தனையினுடைய ஏரியா. இது உணர்ச்சிகளினுடைய ஏரியா. ஸோ இங்கே நாம் கேள்விப்பட்ட, அறிந்து கொண்ட, சிந்தனையிலே சிந்தசைஸ் பண்ணின அந்த காரியங்கள் எல்லாம் உணவாக அது இருதயத்திலே செல்கிறது. இருதயம் பலவிதமான உணர்ச்சிகளை அது வெளிப்படுத்துகிறது. எந்த விதமான காரியத்தை நம்முடைய மனதின் வழியாக நாம் சிந்தசைஸ் பண்ணி அங்கீகரித்து உள்ளே அனுப்புகிறோமோ, அதற்கேற்ற ரெஸ்பான்சஸ், அதற்கு ஏற்ற உணர்வுகளை இருதயம் ப்ரொடியூஸ் பண்ணுகிறது. ஸோ உண்மையான விசுவாசத்தில் இது மிக மிக முக்கியமான காரியம். என்னெல்லாம் உணர்ச்சிகள்? மிக முக்கியமாக அன்பு, லவ். அன்பு ஜெனரல், அவ்வளோ ஜெனரல் வேர்டு. அன்பு, தேவன் மேலே அன்பு முதலாவது இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு. இல்லை கவனிங்க, இயேசு கிறிஸ்து, ஏன் இயேசு கிறிஸ்து, இன்னொரு விதத்தில் சொல்லுவோமே ஆனால் சத்தியத்தின் மேல் அன்பு. இது ரொம்ப முக்கியம். கொஞ்ச நாள் திருச்சியில் பைபிள் ஸ்டடி கூடணும். அப்போ அந்த சத்தியத்தின் மேல் உள்ள அன்பு, அதை தான் பற்றி தியானிச்சுட்டு இருந்தோம்.
சத்தியத்தை அறிதல் அல்ல. சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் சத்தியம் உங்களை விடுதலை. சத்தியத்தை அறிதல் மாத்திரமல்ல, நீங்கள் சத்தியத்தை நேசிக்கிறீர்களா? இஸ் ஈக்குவல் டு இயேசுவை நேசிக்கிறீர்களா? ஏனென்றால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். தேவன் சத்தியபரர், பிதா சத்தியம், பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர் அல்ல, பரலோகம் சத்தியம். ஸோ இவைகளை நாம் நேசித்தல், அன்பு கூறுதல். தட் சேம் லவ், அதே அன்புதான் மற்றவர்களுக்கு நேரான அன்பாக திசை திரும்பி போகிறது, வெளியே அவுட்ஃப்ளோ ஆகுது. ஸோ ரெண்டும் ஒன்று தான். இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு, தேவன் மேல் அன்பு, சத்திய வசனத்தின் மேல் அன்பு எந்த அளவு இருக்குதோ அதே ப்ரொப்போர்ஷன் மற்றவர்களையும் நாம் நேசிப்போம். மற்றவர்களில் அன்பு கூறுதல் ரெண்டும் ஒன்று, ரொம்ப முக்கியம். எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபெய்த், விசுவாசத்தினுடைய ஒவ்வொரு அம்சமும். ஸோ திஸ் இஸ் ஹவு ஃபெய்த் கம்ஸ். ஸோ அதனால தான் நிறைய இடத்துல விசுவாசத்திற்கு இணையான வார்த்தையாக, விசுவாசத்திற்கு பேரலான வார்த்தையாக அன்பை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படி நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ எந்த அளவுக்கு விசுவாசம் எனக்கு இருக்கிறதோ, எந்தெந்த ஏரியாவில் நான் அந்த அளவுக்கு என்னுடைய அன்பு பெருகும். அடுத்தது ஆசை அல்லது டிசையர் ஃபார் காட். சத்தியத்தை, அதே சேம், சத்தியத்தை நேசித்தல் இஸ் ஈக்குவல் டு சத்தியத்தின் மேல் ஆசை, வாஞ்சை. திருவசனமாகிய களங்கமல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சை, அது உள்ளிருந்து வருகிறது. தேவன் மேல் ஆசை, அவருடைய சமூகத்தின் மேல் நாட்டம். இது ஃபிக்ஸடாக ஒரு மணி நேரம் ஜபித்தாயா அந்த மாதிரி செயல்படுகிறது அல்ல. இட் கம்ஸ் பை டிசையர். அப்புறம் ஜீல் அல்லது ஜீலுக்கு என்ன சொல்றது? வைராக்கிய வாஞ்சை. விருப்பம், அதான் சாரி, இதான் இங்கே வந்து ஆசை, விருப்பம். விருப்பம் அப்படிங்கிற வார்த்தை ஜான்ஸ் காஸ்பலுக்கு அது ரொம்ப முக்கியம். விருப்பம். ஆண்டவரே நீர் யார்? அது என்எல்டியில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். ஐ வாண்ட் டு ஃபாலோ, ஐ வாண்ட் டு பிலீவ் இன் ஹிம். அவர் யார்? நான் விரும்புகிறேன். இஃப் யூ ஆர் பார்ன் அகெயின், இதை நம்ம டெக்ஸ்டில் பார்ப்போம். அந்த விருப்பம் அவனுக்கு எப்படி வந்துச்சுன்னா, அந்த குருடனுக்கு அந்த விருப்பம் தான் வராது. அதுக்காக தான் இயேசு நிக்கோதேமுக்கு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறந்தவனாயிருந்தால் விசுவாசம் உள்ள வந்திருக்கும். அந்த ஆசை, விருப்பம். ஸோ அந்த பிரவிக்குருடனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த மிகப்பெரிய அற்புதம் அது. அவனுக்கு ஐசைட் கொடுத்தது மாத்திரம் இல்லை, ஐ கொடுத்தது மாத்திரம் இல்லை, இன் பிட்வீன் ஹி வாஸ் பார்ன் அகெயின். அதுவும் நடந்திருக்கு. அவனுக்குள்ளே விசுவாசம் வைக்கப்பட்டது. நான் விரும்புகிறேன், ஐ வாண்ட். ஸோ இது மறுபடியும் பிறவாதவர்கள், மரித்தவர்களுக்கு வராது, நடக்காது. ஸோ ஓகே, வேற என்ன? ரொம்ப முக்கியம், ரெண்டாவது வந்திருக்கணும். இது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. ஸோ மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம், எனி ஆப்ஜெக்ட் இன் திஸ் வேர்ல்ட் கேன் கிவ். இந்த உலகத்தினுடைய ஏதோ ஒரு காரியம் நமக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை இன்ஸ்பயர் பண்ண முடியும். ஆனால் அந்த இல்லை. விசுவாசம் என்பது
நம்பிக்கையிலே மகிழ்ச்சி, அல்லது காஸ்பல் சுவிசேஷம் எனக்கு எதை நம்பிக்கையாக அருளி இருக்கிறது, எல்லாமே ஒட்டுமொத்தமாக மெயினாக என்னுடைய நித்திய எதிர்காலத்தை குறித்த ஒரு காரியம். அதை நினைக்கும் போது எனக்கு நான் என்ன சொல்லலை, அது அப்படி இருக்கிறவங்களை, அந்த விசுவாசம் இருப்பவங்களுக்கு எது இல்லாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு என் இருதயம் அந்த நம்பிக்கையை நான் பார்க்கும்போது என் இருதயம் குதூகலிக்கிறது அப்படின்னா விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ விசுவாசம் சோதிக்கப்பட்டால் தான் தெரியும்னு சொல்கிறோம்ல, சோதனை வரும் பொழுது எப்படி நாம் ரியாக்ட் பண்ணுறோம், நம்பிக்கையிலே சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோமா அது. ஸோ வேறு இது ஹோப், ரைட் சைடு, நம்பிக்கை. நம்பிக்கையும் இருதயத்தின் உணர்ச்சியாக சித்தரிக்கப்படுகிறது. ஸோ நான் சொன்ன அதே தான், எதிர்கால நித்திய நம்பிக்கை. வெறுப்பு, அதாவது ஃபீலிங் அப்படின்னு வர்ற எல்லாத்தையுமே பாசிட்டிவான அல்லது இந்த சத்தியத்திற்கேற்ற பாசிட்டிவான காரியத்தை இதில் நீங்களே சேர்த்துருவீங்க. வெறுப்புன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட். சத்தியத்தில் அன்பு கூற, இயேசுவின் மேல் அன்பு கூற ப்ரொபோர்ஷனேட்டா பாவத்தின் மேல் வெறுப்பு, அதுவும் ஃபீலிங் தான். அந்த பாவமான காரியங்கள், உலகம், இவைகளின் மேலே வெறுப்பு வந்து கொண்டே இருக்கும். ஸோ ஹெவனை நெருங்க எல்லா காரியங்களையும் நம்ம கொஞ்சமாக எல்லாத்தையும் வெறுத்து கொண்டே இருப்போம். இனி ஒன்றுமே வேண்டாம், அவர் மாத்திரம் போதுங்கிற அந்த உச்சகட்டம். ஸோ வெறுப்பு. வேறு முக்கியமானது எக்ஸைட்மெண்ட். எக்ஸாக்ட்லி, வியப்புணர்வு. சமாரியா ஸ்திரீ எக்ஸைட்மெண்ட்ல குடத்தை வச்சுட்டு ஓடினால, சம்திங் லைக் தட். நான் சொன்னது எல்லாத்தையும் ஒருத்தர் சொன்ன, அவர் தான் மேசியாவோ, வந்து பாருங்க. அவளுடைய எக்ஸைட்மெண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபெய்த் brought many people, அநேகரை கொண்டு வந்தது. பயம்னா இது ரெவரன்ஷியல் ஃபியர், ஹானர். டு த ட்ரூத், வேற ஒன்றும் இல்லை, டு காட். இன்றைக்கு நிறைய பேர் நம்முடைய கிறிஸ்தவத்திலே தேவனை எப்படி நினச்சிருக்காங்கன்னா, நம்மளோட நல்லா இன்னொரு தரத்தில், மேபி ஒரு ஏஞ்சல் மாதிரி. ஏஞ்சலே அப்படின்னு சொல்லி நம்மளால் கற்பனை பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு ஏஞ்சல் வந்துட்டு போகிறாங்கன்னா அது பிசாசு. அது ஆக்சுவலி தேவதூதர்களையே நம்ம எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி இமேஜின் பண்ண முடியாது. அவர்கள் எல்லாவற்றையும் படைத்த அந்த தேவனாகிய கர்த்தர், ஆவியாயிருக்கிற அந்த பீயிங், ஸ்பிரிட் பீயிங்னு சொன்னோடனே நம்ம உடனே நம்ம மைண்ட் உடனே பிக்சரைஸ் பண்ண, ஓ ஸ்பிரிட், அவ்வளோதானா? ஒரு ஸ்பிரிட். ஸ்பிரிட் பீயிங்கிறது வேதாகமும் சொல்லுகிறது. அவர் ஆவியாக இருக்கிறார். பட் எப்படிப்பட்ட என்ன சிங்காசனம் இருக்குன்னு போட்டிருக்கு. படிக பச்சை, அது இது பயங்கரமான ஒரு பிக்சரும் கொடுத்துருக்கு. ஹூ இஸ் ஹி, எப்படி சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார்னு போட்டிருக்கு. பயப்படத்தக்கவர். சும்மா ஹாஃபஸாடா தேவன் சொன்னார், அவரை பார்த்தேன். ஆல்
garbages are making impacts in our mind. எல்லா கார்பேஜும் வந்து மெய்யான தேவன் யார் என்பதை நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியாமல் பண்ணிருச்சு அருமையானவர்களே. சைமல்டேனியஸாக என்னுடைய ஜெபம், பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆர்எம்சியோட தொடர்புடைய பிள்ளைகளுக்கு இந்த தமிழகத்தினுடைய கிறிஸ்டியானிட்டி சர்ச் ஆக்சுவலி யோவானை படித்து கொண்டிருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெஷ் இன்சைட் ஆண்டு கொடுத்தார். மை ஃப்ளாக், மை சர்ச் ஆர் மை ஷீப். உண்மையாகவே சத்தியத்தை நேசிக்கிற ஒரு சிலர் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி பெரிய மெகா சர்ச்சஸில். அவர்களுக்காக பரிதாபம் கொள்ளுகிறதும், அவர்களை எல்லாரையும் இல்லை, தேர் ஆர் பீப்புள் உண்மையாகவே சத்தியத்திற்காக ஒரு வாஞ்சை, சத்தியத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாட்டிக்கொண்டு இப்படிப்பட்ட போலியான மேய்ப்பர்களிடத்திலே மாட்டிக்கொண்டு. ஸோ மேபி த குட் ஷெப்பர்ட், நல்ல மேய்ப்பன் என்பவர் இந்த நாட்களிலே, இந்த நாட்களிலே இல்லை, இந்த நாளில் நமக்கு அந்த ஒரு பேர்டன் அதையும் இம்பார்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய ஜெபம். ஸோ இட் இஸ் அ ஹோலி ரெவரன்ஷியல் ஃபியர். ஸோ சில சமயம் டாலி வந்து சில இதை பிக்சரை காட்டுவோம், பட் அது நல்லா தான் சில ஆஸ்பெக்டில் அதில் வந்து ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான் அதோட அது வி பாஸ் பை, இல்லை அவ்வளோதான் எழுதியிருக்கு. பட் ஒரு 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 பிக்சரில் அந்த ஏனாக்கு வந்து, பட் அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு புஸ்தகத்திலேருந்து அதை எடுத்திருக்காங்க. ஒரு வேதாகமத்தில் அது வந்து அந்த புக் ஆஃப் ஏனோக்கு எழுதின ஒரு புஸ்தகம்னு ஒன்று இருந்திருக்கு. பட் அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் விசுவாசிகள் அதையும் ஒரு பைபிளோட சேர்த்து தான் வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் அதை எடுத்துட்டாங்க. பட் அதில் இருந்து பிக்சரைஸ் பண்ணி அவர் 3ஆம் வானம் 7ஆம் வானம் சம்திங் வெரி வெரி ஃபியர்ஃபுல்லான ஒரு காட்சியை காட்டுறாங்க. பட் அந்த பிக்சர் நமக்கு அவசியம். பிக்சர்னா படம் இல்லை, அது மைண்டில் விஷுவலைஸ் பண்ணுறது. இது பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுவே இவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னா அதை காட்டிலும் ரியாலிட்டி இன்னும் பயங்கரம் இல்லையா? ஸோ அங்கே போய் அப்படிப்பட்ட ஒரு கடவுள், அவர் எவ்வளோ நேசமுடையவராக, பார்த்தா பயப்படுற மாதிரி தான் இருக்குது. பட் அட் த சேம் டைம் இட்ஸ் டெஃபினிஷன் ஆஃப் லவ். அதுதான் இயேசு காமிச்சார். This is my father, this is my father's love, this is my father's mercy. So ஏனோக்கு தேவனோடு நடந்தானா இப்படிப்பட்ட கடவுளோடு கூட அவன் நடந்தான். An amazing. அப்படிப்பட்ட பிதா, he is அவர் தான் அவங்கள தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு எவ்வளோ மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன். ஆனால் உங்களை என்ன பேர் சொல்லி அவர் அறிந்திருக்கிறார் என்பது when you really grasp it, இந்த காரியம்லாம் எப்படி இல்லாமல் இருக்கும் யோசித்து பாருங்க. தி எக்ஸைட்மெண்ட் லெவல் எப்படி இருக்கும்? தட் இஸ் ஃபெய்த். The fearful honor, reverential fear.
ஏசாயா கண்ட அந்த ஒரு சின்ன கிளிம்ஸை பார்த்தா லேட் ஃப்ளாட்ஸ் அண்ட் ஓகே. ஸோ இந்த ஹூ இஸ் காட் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இல்லை, யோவான் எந்த இயேசுவோடு கூட இயேசுடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான்ட்டு போட்டிருக்கோ, அவன் செத்தவனை போல விழுந்தான். இட்ஸ் ஜீசஸ், glorified ஜீசஸ், மகிமையடைந்த இயேசு. ஸோ ஃபியர் குட். ஸோ இது மாதிரி ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் நான் அடிக்கடி சொல்கிற காரியம்தான். கிட்டத்தட்ட 12 இப்படிப்பட்ட உணர்ச்சிகளை அவர் எழுதியிருக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜோனத்தான் எட்வர்ட்ஸை தேவன் அவ்வளோ வல்லமையாக பயன்படுத்தி அவருடைய கூட்டங்களிலே தேம்பி தேம்பி அழுது மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க படுவாங்களாம். ஆனால் அவங்களுடைய விசுவாசத்தை அவர் நம்பலை ஒரு ஸ்டேஜில். ஏன்னா எல்லாம் அப்படி வராங்க சர்ச்சுக்கு, அப்புறம் பின்வாங்கி போயிடுறாங்க. ஸோ உண்மையான விசுவாசம் என்னன்னு சொல்லி அவர் உண்மையிலே எக்ஸ்டென்சிவாக ஒரு ரிசர்ச் பண்ணினார். மக்களுடைய வாழ்க்கையில் உள்ளே புகுந்து அவங்கள என்கொயர் பண்ணி ரிசர்ச் அதில் கண்டுபிடிச்சு அவர் கொண்டு வந்த நிறைய காரியங்களில் தான் அந்த காரியத்தை எழுதியிருக்கிறார். உங்களில் ஒரு சிலருக்கு தெரியும், அது ரிலிஜியஸ் அஃபெக்ஷன்ஸ் என்கிற புஸ்தகத்திலே அதை அவர் தெளிவாக கொண்டு வருகிறார். வேதத்திலே நம்ம பார்க்குற காரியங்கள் தான் எல்லாமே வேதம். ஸோ திஸ் இஸ் த டைனாமிக்ஸ் ஆர் the physiology, anatomy and physiology of the soul, maybe inner man. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஸோ ஏதாவது இதை பற்றி யோசிக்கிறீங்களா? எதுவும் கேள்வி கேட்க விரும்புகிறீங்களா? இப்படி கேட்குறதே உங்களை ஆஃப் ஆக்கிடுதா? லெட் அஸ் பி வெரி இன்டராக்டிவ். நம்ம yes, sorrow for sin, true. துக்கம், யார் சொன்னா? குட். ஏக்கம் எல்லாமே போட்டுக்கலாம். ஏக்கம் வியப்புணர்வில் வந்துடலாம்ல. கரெக்ட். ஸோ குட். ஸோ இப்போ நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு போகலாம். இதை தொடர்ந்து நம்ம உங்களுக்கு சிந்தனை செய்து கொண்டிருங்கள். கேள்வி கேட்போம். எல்லாத்துக்கும் நமக்கு விடை தெரியாவிட்டாலும் let us try. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஸோ 1 முதல் 18 என்ன செய்ய போகிறோன்னு தெரில. we don't know what we are going to do with John's Gospel. ஏன்னா இதெல்லாம் அந்த டைமிங் படி ரொம்ப ஏர்லியராகவே நான் முடிக்கணும்னு நினச்சது. பட் திஸ் ஐ வாண்டட் டு, இதில் ப்ளீஸ் இதில் மிக மிக ஷுவராக இருங்க. ஸோ அந்த விசுவாசம் என்பது மென்டல் அசென்ட் மாத்திரமல்ல, மனதின் அங்கீகாரம் மாத்திரமல்ல, இருதயத்தினுடைய உணர்வுகள் அதுவும் சேர்ந்து தான் விசுவாசம் என்கிற காரியம். ஓகே, 1வது அதிகாரம் 1 to 18 வரையுள்ள நம்ம எல்லா வசன பகுதிகளையும் படிக்க மாட்டோம். ஆக்சுவலாக நான் அப்படி யோசித்திருந்தேன், பட் அது ப்ராக்டிக்கலாக நடைமுறையாக கடினமான காரியம். 3 அதிகாரமாக வாசித்து, ஸோ அதில் வந்து ஒரு டைவர்ஷன் வர வாய்ப்பு இருக்கிறது. நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பார்க்க வேண்டுமானால் நிறைய காரியங்கள் இருக்கிறபடினாலே. பட் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. பரிசுத்த ஆவியானவர், ஏன்னா எல்லாமே ஃப்ளட் ஆகி வரும் மைண்டில், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ பிகாஸ் 21 அதிகாரமும் பேக்ட் வித் ட்ரூத்ஸ், சத்தியத்தினாலே அது நிறைந்து இருக்கிறது.
ஸோ எப்படி பண்ணணுங்கிறத கொஞ்சம் பார்த்தோம். அதுலேயும் தெளிவுகள் தேவைன்னா நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கொள்வோம். ஆனால் இந்த வசன பகுதியை மாத்திரம் நம்ம முழுமையாய் வாசித்துடலான்னு சொல்லி நினைக்கிறேன். 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 18 வரையிலும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில். ஒரு நிமிஷம், எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். இது கொஞ்சம் ஆயத்தத்தோடு நம்ம படிப்போம். ஏன்னா C.H. ஸ்பர்ஜன் சொல்லும்போது அவர் அடிக்கடி பயன்படுத்துகிற வசனம் வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வசன பகுதியை நம்ம படிக்கும்போது நம்முடைய ஷூவெல்லாம் கழட்டிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி உள்ள பேசேஜ் தான் இது. திஸ் இஸ் உங்களுக்கே தெரியும், இது மற்ற சுவிசேஷ புஸ்தகங்களில் இல்லாத ஒரு இன்ட்ரடக்ஷன் இயேசு கிறிஸ்துவுக்கு. திஸ் இஸ் ஹைலி தியலாஜிக்கல். இது ஆக்சுவலாக சில மோஸ்ட்லி பென்டிகாஸ்ட் பீப்புளுக்கு இந்த தியாலஜின்னா ஒரு அவ்வளோ அலர்ஜி. அந்த வார்த்தையே கேட்டுறக்கூடாது. டாக்டரின் தியாலஜி அப்படிங்கிற வார்த்தையே கேட்டுறக்கூடாது. இன்ஃபேக்ட் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸும் அடிக்கடி சொல்லுகிற காரியம், ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் டாக்டரின்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி, ஃபில்டு வித் டாக்டரின்ஸ் அண்ட் தியாலஜி. அண்ட் யோவான் எழுதின சுவிசேஷம் தியாலஜினால் அப்படி நிறைந்த ஒரு காரியம், தேவனை குறித்த காரியங்கள், சத்தியம் என்பது. ஸோ ஓகே, அதனால் எல்லாரும் எடுத்தாச்சு. நம்ம ஷூவை கழட்டிட்டு தான் இருக்கிறோம். பட் போட்டிருந்தாலும் ஒன்றும் இல்லை. பட் அந்த ரெவரன்ஷியல் ஃபியரோட நம்ம கவனமாக படிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். குட், தேங்க்யூ. ஸோ ஒரு காரியம் நீங்கள் இதில் கூர்ந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்சர்வ் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு தெரில. ஓவரால் அப்படி பார்க்கும்போது ஏதாவது ஒரு அப்சர்வேஷன் நீங்கள் சொல்ல முடியுமா? அல்லது நம்ம காலையில் பார்த்தோம்ல, சிக்னிஃபிகண்ட் வேர்ட்ஸ், மிக முக்கியமான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷத்தில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அந்த வார்த்தைகள். அதை தான் நான் போட்டிருக்கிறேன். அது எல்லாமே இதில் பார்க்க முடியும். நீங்கள் அந்த வார்த்தைகள் மோஸ்ட்லி எல்லா வார்த்தைகளும் இதிலே வந்துடும். ஸோ ஒரு அருமையான ஒரு
இன்ட்ரடக்ஷன் அல்லது ப்ரோலாக அவர் அமைத்திருக்கிறார். ஸோ மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய 1-2 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிட்டு நம்ம அடுத்தது தொடர்ந்து போகலாம். ஸோ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க இந்த ப்ரோலாக பொறுத்த அளவில்? எது? குட். ஸோ எல்லாம் தெரிஞ்ச காரியங்கள் தான். அப்போ வேறு யார் சொன்னா? நீங்கள் எது சொன்னீங்களோ யாரும்? குட், ஓகே, கரெக்ட். ஸோ க்ரக்ஸ் ஆஃப் த மெசேஜை மோஸ்ட் ஆஃப் த நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. ஸோ மற்ற எல்லாரும் இந்த பூலோகத்தில் உள்ள, இந்த உலகத்தில் உள்ள அவருடைய ஜீனியாலஜி, பரப்பு, மரியாள், இஸ்ரவேல் மக்கள் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் யோவான் மாத்திரம் ஆதியிலே அப்படின்னா அது பழைய ஏற்பாட்டில் இருந்து நம்ம ஆதியாகமம் 1வது அதிகாரம் தொடங்கும் போது எப்படி தொடங்கப்பட்டிருக்கிறதோ அதே காரியத்தை கொண்டு வருகிறார். எதற்காக என்றால் இயேசு கிறிஸ்து அல்லது இந்த வார்த்தையாக இருக்கிறவர் அல்லது திருத்துவத்தின் அந்த தேவன், அவர் படைப்புகள் உண்டாகும் போதே அப்போதே இருந்தார் அப்படிங்கிறத கொண்டு வரார். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த இதில் பாருங்க, ஆதியிலே இதில் அந்த இந்த நாட்களிலே இப்போ யோவான், அப்போ யோவான் இதை எழுதும்போது நிறைய ஹெரசிஸ் அல்லது கள்ளப்போதனைகள் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஐடென்டிட்டி, அவருடைய அடையாளம், அவருடைய ஆழ்த்தத்துவத்தை சுற்றியே இருந்துச்சு. ஏன்னா சாத்தான் ரொம்ப, ஆக்சுவலாக நம்ம நினைக்கிறோம் சாத்தான் ரொம்ப ஒரு நம்ம காலுக்கு கீழே தான் கிடக்கிறான், அவன் அப்பாலே போ சாத்தானேன்னா ஓடிடுவான் அப்படியெல்லாம் நம்ம இந்த பிரசங்கிமார்கள் பிரசங்கித்ததை வச்சு நினச்சிட்டு இருக்கோம். He was next to God actually. Godhead. Godனா பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவருக்கு அடுத்த ஏஞ்சலிக் கேட்டகரிஸ்ல இவன் உன்னதமானவனா இருந்தான். அப்படிதான் நம்ம அவனை பார்க்கணும். ஏன்னா அவனுடைய அந்த வல்லமைகளோ ஸ்தானங்களோ, இன்னொரு வேர்ஷன் இருக்குது, நான் அதுதான் சத்தியம்னு சொல்லலை, ஜஸ்ட் ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. அந்த கிறிஸ்துவானவர் அல்லது திருத்துவத்தின் 2வது நபருக்கு மிக முக்கியமான காரியங்களை கொடுத்து பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிறதினாலே தான் இவனுக்கு அந்த பொறாமை எழுந்தது. இதை நீங்கள் கண்டிப்பாக உள்ளே எடுத்துக்கணும்னு சொல்லலை. அதனால ஸோ இட் வாஸ் ஹிஸ் ஃபைட், லூசிஃபருடைய டைரக்ட் ஃபைட் வித் கிரைஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது என்ன நடந்துன்னு நமக்கே தெரியாது. அந்த ரெல்மில் என்ன நடந்துன்னே நமக்கு தெரியாது. பட் அந்த வேர்ஷனை கொண்டு வருகிறவருடைய தாட் என்னன்னா, குமாரனாகிய கிறிஸ்து அல்லது அவர் அப்போதிலிருந்தே என்ன செய்ய போகிறோம் என்பதை எல்லாம் தெரிந்தவராக, he was very gentle, ரொம்ப கீழே தள்ளப்பட்டானே ஒழிய அவனுடைய காரியங்களெல்லாம் எடுத்து அவனை அப்படியெல்லாம் பண்ணலை. ஸோ he still wise-னா next to Godhead, தேவத்துவத்திற்கு அடுத்தபடியான ஞானமும் அறிவும் உள்ள ஒருவன் அவன். ஸோ அவனோட ஏமாந்து பெரிய கூட்டமும் இருக்காங்க, அவங்களும் யாரும் சாதாரணப்பட்டவங்க கிடையாது. ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்? ஸோ ஓகே, எதுக்கு அதை சொல்ல வந்தேங்கிறது இடையில ஞாபகம் வந்தால் சொல்கிறேன். இவர் ஆதியிலே ஹெரசிஸ், சாரி,
நிறைய இந்த கிறிஸ்து யார் என்பதை குறித்து தான், கிறிஸ்து தான் அவனுக்கு வந்து பெரிய எதிரி. ஏன்னா அவர் தான் பெரிய மீட்பை மனுக்குலத்துக்கு உண்டாக்க போகிறாரு. அது எல்லாமே அவனுக்கு தெரியும் போது அவன் அந்த சர்ச்சுக்குள்ளே தான் கிரியேட் செய்கிறான். திருச்சபைக்குள்ளே ஒரு வேத போதகர்களை, கள்ள போதகர்களை கள்ளப்போதனை. அதனால தான் சத்தியத்தை நேசித்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சத்தியத்தை அறிதலும் உறுதியாய் அதில் இருக்கிறதும் இல்லை. சத்தியத்தை நேசித்தல் என்பது ஏன் முக்கியம்னா, இந்த மாதிரி திருச்சபைக்குள்ளே தான் அப்போதிலிருந்து அவன் கிரியேட் செய்கிறான். திருச்சபைக்கு வெளியே இருக்கிறவர்களை குறித்து அவனுக்கு பெரிய அக்கறை ஒன்றும் கிடையாது. ஸோ அதில் மிக குறிப்பாக கிறிஸ்துவனுடைய அடையாளத்தை வைத்து, ஸோ அதனால் இந்த இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் என்கிற மாதிரி ஏரியனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட கள்ள உபதேசம் இப்போ ப்ராக்டிக்கலாக நம்மிடத்திலே இல்லை. அந்த மனிதன் தான் அவர் விசேஷித்த வரங்கள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு காரியங்கள் இருக்கலாம். ஒன்று, இயேசு கிறிஸ்துவனுடைய முழு மனிதத்துவத்தை இல்லை என்று சொல்லுகிற உபதேசம், அல்லது தேவத்துவத்தை, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய தேவத்துவம், டிவினிட்டி, அதையும் இல்லை என்று சொல்லுகிற காரியம். இந்த ரெண்டு காரியத்தையும் நம்ம பார்க்க முடியும். அதை ரெஃப்யூட் பண்ண அவர் ஆதியிலே அவர் தேவனோடு கூட இருந்தார் அப்படிங்கிறது. ஸோ ஆனால் நம்முடைய காலத்தில் நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு காரியம் இது வந்து ரொம்ப பொதுவானதாக இருக்கிறது. அதில் நம்ம ரொம்ப சரிவான எண்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும். அல்டிமேட்லி அருமையானவர்களே, இந்த யோவான் எழுதின சுவிசேஷம், ஹூ இஸ் ஜீசஸ், வாட் இஸ் யுவர் வியூ அபவுட் கிரைஸ்ட், கிறிஸ்துவை குறித்த உங்களுடைய அடிப்படையான எண்ணம் என்ன, வியூ என்ன, ஒப்பீனியன் என்ன, யாராக அவரை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், அவரை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள், how are you going to treat this Jesus, இதுதான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கவனிங்க. ஒரு சில வேத பண்டிதர்கள் மாதிரி, பண்டிதர்கள் சொல்ல முடியாது, இது ஒரு சின்ன ஃபேமிலியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறது நல்லதுன்னு யோசிக்கிறேன். ஸோ அந்த எம்டி ஜெகன்னு சொல்லி நீங்களும் ஒரு வேளை கேட்டிங்களான்னு தெரில. அவர் வந்து இப்படி நான் சொல்ல கேட்டேன், என்னென்னா வார்த்தை அதாவது பிதாவாகிய தேவன் அவர் பேசினார், குரல், அந்த குரலுக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அவர் ஒரு ஜீவனை கொடுத்து அல்லது அவரை மாம்சத்தில் மனுஷனாக அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லி இதை போட்டு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதில்லைன்னு வேற சொல்லிக்கிறாங்க. இவ்வாறு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், அதுக்கு பிறகு பெரும்பாலான ப்ரீச்சர்ஸ், ஈவன் மோகன் சி லாசரஸ் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன், என்னென்னா பிதாவாகிய தேவன், நிறைய பெண்டிகாஸ்ட் ப்ரீச்சர்ஸ் இதை நம்புகிறாங்க. பிதாவாகிய தேவன் அவரே தான் இயேசு கிறிஸ்துவாக வந்தார், மேனிஃபெஸ்ட் ஆனார், வெளிப்பட்டார். அதுக்கு பிறகு அவருடைய பீரியட் முடிஞ்ச பிறகு அவர் பரமேறி போன மாதிரி, அவ்வளோதான். அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவராக அவர் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்புறவங்களும் இருக்காங்க. ஸோ இவ்வாறு ஒரு இயேசு கிறிஸ்துவை இமேஜின் பண்ணியிருந்தா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இப்போ சரீரத்தின்படி நம்மிடத்தில் இல்லை இல்லையா? அந்த நாட்களில் மக்களுக்கு சரீரத்தின்படி இருந்தார், அவர் கிளைம் பண்ணார் நான் யாருன்னு சொல்லி. இப்போ இல்லை. பட் இப்போ எப்படி கம்ப்ளீட்டாக பை ஃபெய்த்னா என்ன, இங்கே நடக்குது, இங்கே இமேஜினேஷன். ஸோ இப்படி தான் இருப்பார். இப்படி இந்த வசனங்களை வைத்து, வசனங்களினுடைய பகுதியை வைத்து, ஒரு சிலர் வசனங்களினுடைய பகுதியை வைத்து இயேசு யாருன்னு அப்படி இமேஜின் பண்ணிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஆனால் ஒரு சிலர் அவருடைய தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி தியலாஜிக்கலாக வேதாகமம் எப்படி போதிக்கிறது அப்படிங்கிறத தெளிவாய் பார்ப்பதற்கு வாஞ்சையோடு ஆசையோடு நேசித்து அவரை பார்க்குறாங்க. ஸோ
இப்படி அவங்க இமேஜின் பண்ணி அதை தான் அவங்க விசுவாசிக்கிறாங்க. ஸோ இப்படி பிதாதான் இயேசு கிறிஸ்துவா வந்தார், அவர் தான் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறாருங்கிற ஒரு விசுவாசம், அந்த ஒரு இமேஜினேஷன் உள்ள அவங்க இயேசுன்னு தான் பேர் சொல்லுவாங்க. அவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது. இது ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபெய்த் இருந்தால் ஓகேவா? நோ, இன்சஃபிஷியன்ட் ஃபெய்த், தட் இஸ் நாட் கிரைஸ்ட். இட்ஸ் வெரி சீரியஸ். நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம் எல்லாரும் விசுவாசிகள் தான், இந்த சர்ச்சில் எவ்வளோ பேர் பேப்டிசம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி. பட் வேர் ஆர் தே ஹெட்டிங் டுவர்ட்ஸ்? எங்கே போகிறார்கள்? நிறைய பேர் என்ன ஒரு மைண்ட்லன்னா, இவர் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சுருக்காருல்ல, 101%, 500% அவர் பரலோகத்துக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள், யாரையும் இப்போ நான் நியாயம் தீர்த்து சொல்லலை. நம்ம பொதுவாக கிறிஸ்தவத்திலே சிந்தனை என்னென்னா, ஒரு மோகன் சி லாசரஸ் இருக்கிறார், அவருக்கு ஏராளமான பேர் அவர் மூலமாய் குணம் பெறுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவர் அப்படியே பேச்சுக்கே இடம் இல்லை, பரலோகம்தான் அப்படின்ட்டு. வாட் இஃப்? ஏன்னா ஒன்ஸ் இட்டர்னிட்டிக்கு போன பிறகு நான் அதை செய்தேன் இதை செய்தேங்கிறது அங்கே செல்லவே செல்லாது. அவர் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த பிறவி குருடனை நம்ம 9வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, அவன் குருடன் மாத்திரம் இல்லை, இன்னொரு மிக முக்கியமான காரியம் இப்போ நான் படிக்கும்போது தான் ரொம்ப வெளியே வந்துச்சு. பெக்கர். அவன் பிச்சை எடுக்கிறவன். இன்னொரு பிச்சைக்காரனை மாதிரி ஒருத்தனை போர்ட்ரே பண்ணுது. இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு. யாரு அது? லாசரு. ஸோ இவங்க எப்படி அங்கே நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்பார்களோ அல்லது இட்டர்னிட்டியில் நிற்பாங்களோ, அதே மாதிரி தான் மோகன் சி லாசரஸும். ஏன்னா கிரியைகளினால எந்த ஒரு காரியமும் அங்கே போகாதுன்னு தெரியும் நமக்கு. வி ஆர் வெரி கிளியர். கலாத்தியர்ல தெளிவான வசனத்தை நம்ம பார்த்தோம். விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமே இல்லை. அங்கே ஒன் ஃபெய்த், விசுவாசம் மாத்திரம் தான் அங்கே உதவி செய்யும். விசுவாசம்னா என்னதுங்க? இட்ஸ் அ நத்திங். அதாவது கையை விரிச்சிட்டு நிற்கிறது. ஐ ஹவ் நத்திங் லார்ட், ஐ ஹவ் நோ ஒர்க் டு போஸ்ட் அபவுட், நத்திங் வில் ஸ்டாண்ட். இந்த சேம் கேட்டகரியில் தான் நிற்பாங்க. நினைத்தால் நடுக்கம் பிடிக்குமான்னு தெரியாது. There is no Mohan C. Lazarus or this person, there is no favorite for God. No one is favorite for God except the one who believes. விசுவாசித்தவளே பாக்கியவதி. You are blessed because nothing with you. நீர் சிலுவையிலே செய்த காரியத்தை தவிர எனக்கு என்ன இருக்கு? யோவான்ல தான் நம்ம பார்க்கிறோம். ஃபுல்லா ஒரு விபச்சார ஸ்திரீ ஆர் சமுதாயத்தினாலே முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டவள். இதை அவளுக்கு இன்சர்ட் பண்ணலாம். விசுவாசித்தவளே பாக்கியவதி. You may be a prostitute or rejected totally. உன்னிடத்தில் கிளைம் பண்ண ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். அதுதான் குவாலிஃபிகேஷன். வாட் ஃபெய்த் இஸ்? ஒன்றால் முடியாது, நான் செஞ்சுட்டேன், அவ்வளோதான் சொல்லிப்பேன். அதே மாதிரி தான் அந்த பிறவிக்குருடனும் பிச்சைக்கா எப்படி ஏசாமி செலக்ட் பண்ணுறாருன்னு பாருங்க. உனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணுறாரா? அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ். இப்போ மற்ற சுவிசேஷ புஸ்தகங்களை எழுதும்போது அந்த விசுவாசம் ஏதோ ஒன்று அங்கே இருக்கிற மாதிரி தென்படும் நமக்கு. யோவான் அப்படி விடலை. 38 வருஷம், சில டிரான்ஸ்லேஷன் லேம்னு போட்டிருக்கேன். ஏன்னா அதுதான் தேவதூதர்கள் கணக்கும் போது அவன் போக முடியாது, அவன் முடவன். 38 வருஷம்
அவனுக்குள்ள விசுவாசம் இருக்குது அப்படின்னா போன்றது. He just picked up. பட் அவனுடைய ஃபெய்த் வந்து சஃபிஷியன்ட் ஃபெய்த்துன்னு போடலை. பட் இட் இஸ் அ திங் உள்ள பார்ப்போம். பட் இந்த பிறவி குருடன் ஸ்பெசிஃபிக்கலி he stood for Christ. beggar இப்படி தான். ஸோ சாரி எங்கேயோ போயாச்சு. ஸோ இப்படிப்பட்ட வியூஸ் ஆஃப் அபவுட் கிரைஸ்ட் அது மிக முக்கியமானது. ஏதோ ஒரு கிறிஸ்து அல்ல, த கிரைஸ்ட் ஆஃப் த பைபிள். வேதாகமம் போதிக்கும் அல்லது இவர் ஏசு கிறிஸ்து சில பேருக்கு வந்து வெறும் ஹீலராகவும் ப்ராப்ளம் சால்வராக அப்படி ஒரு இயேசு கிறிஸ்துவ வேதாகமம் காண்பிக்கவே இல்லை. நோ 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 நோ. அது பிள்ளையாருக்கும் மற்ற மாதா இப்படி நிறைய இருக்காங்க. அவங்கெல்லாம் ஹீலர்ஸ் அண்ட் மைட்டி ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. பட் நாட் ஜீசஸ். அவர்களெல்லாம் செய்யக்கூடாததை, செய்ய முடியாததை இவர் செய்திருக்கிறார். இஸ் யூனிக். ஸோ ஓகே, இதில் வந்து அவருடைய ப்ரீ எக்ஸிஸ்டன்ட், அவர் பிதாவோடு, இது எல்லாமே ஐ திங்க் நீங்கள் கிளியராக தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ரொம்ப டுவெல் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். இந்த வார்த்தை, வேர்ட், இது எப்படி கொண்டு வந்திருக்கிறாருன்னு பாருங்களேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த லாங்குவேஜை பாருங்கள். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இனானிமேட் திங்கை வர்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது இல்லை? உண்மையிலே ஒரு உயிரற்ற ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாரு அப்படின்னு வரும். பட் அடுத்த வார்த்தையை பாருங்கள். இதில் ஒவ்வொரு வேர்டும் சென்டென்ஸும் ரொம்ப முக்கியம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். வார்த்தை அப்படிங்கிறது உயிரற்ற இனானிமேட்டான இப்படி எழுதப்பட்ட வார்த்தையோ பேசப்பட்ட வார்த்தையோ அல்ல. He's a person. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். Amazing Jesus. அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு பாம போடுறாரு பாருங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. He was very significant in creation. He is the creator கொண்டு வரார். அவர்தான் படைத்தவர் அப்படின்னு போட்டாலே மீதி எல்லாமே அடிபட்டு போயிருது இல்ல? எல்லா அவர் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிட்டு அவ்வளவு போதும். He was the creator. He is the creator. He is God அப்படின்னு கொண்டு வந்துடுறாரு. அப்படின்னு சொன்ன உடனே காடுக்கான எல்லா கேரக்டரையும் நம்ம கொண்டு வந்து தான் ஆகணும். ஸோ ஆஸ் அ காட் அவர் படைப்புக்கு முன்னால் அல்லது நித்தியமாக இருந்தவர் அப்படிங்கிற சாட்சி. இது யோவான் அப்போஸ்தலன் கொடுக்குற சாட்சி, அப்புறம் யோவான் கொடுக்குற சாட்சி, டெஸ்டிமனிஸ் தொடர்ந்து இந்த 1வது அதிகாரத்தில் நிறைய வந்து கொண்டிருக்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்த வார்த்தையை பாருங்களேன். இங்கே அவருக்குள் ஜீவன் இருந்தது, லைஃப் அண்ட் டெத். இந்த அவருக்குள் ஜீவன் இருந்ததுன்னு சொல்லும்போது நமக்குள்ளேயும் ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் இல்லை, இது இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் லைஃப் அல்லது இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். எல்லா உயிர்களுக்கும் ஒரு ஜீவன் இருக்கிறது இல்லை? எல்லா மனிதருக்கும் ஜீவன் இருக்கிறது. அது எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கிறது ஜீவன் அல்லது இட்டர்னல் லைஃப் அல்லது எல்லா லைஃப்னு ஏதாவது உலகத்தில் இருந்துச்சுன்னா எல்லாமே சப்ளைட் பை கிரைஸ்ட். He is life. He is the source of life. ஸோ நானும் நீங்களும் பெற்றிருக்கிற அந்த ஜீவன், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் அல்லது கிறிஸ்துவனுடைய ஜீவனுடைய பகுதி ஜெனரலாக பார்த்தாலும். அண்ட் இட்டர்னல் லைஃப், இட் இஸ் த லைஃப் ஆஃப் காட் ஆர் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். ஓகே, ஸோ
லைஃப் டெத் காரியம், அந்த வார்த்தையை அங்கே பார்த்தோம். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, லைட். தெர் இஸ் நோ லைட். லைட்டும் சத்தியம் இதெல்லாம் வந்து ஈக்குவல் வேர்ட்ஸ். men are blind. உலகத்தில் பிறந்த எல்லாருமே, உலகமே இருளுக்குள் இருக்கிறது அருமையானவர்களே. அப்படின்னா இந்த மனுஷன் செத்த பிறகு எங்கே போவான், அவனுக்கு ஏன் சாவு வருது, நரகம் எப்படி இருக்கும், மோட்சம் எப்படி இருக்கும், இது எல்லாமே லைட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த லைட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, பிளைண்ட், ஒன்றுமே தெரியாது. அதுதான், அதனால தான் உடல் மண்ணுக்கு, உயிர் மண் விண்ணுக்குன்னு போடுறது எல்லாமே டார்க், ஒன்றுமே தெரில. பட் ஃபார் அஸ் he is light, everything is clear. இருளிலே வெளிச்சத்தில் நடக்கிறவன் அவன் இடறுவதில்லை. ஒரு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு வியாதி வந்துடுது, இது ஏன் கிறிஸ்தவங்களுக்கு வருது, விசுவாசிகளுக்கு வருது, ஏன் பரிசுத்தவான்களுக்கு வருது, இடறி போகிறது. அதெல்லாம் கிளியராக டீச் பண்ணது, சத்தியம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ அதை குறித்து ஒன்றும் ப்ராஃபஸி கேட்கணும், அது பண்ணணும், ஒன்றுமே அவசியம் இல்லை. He is my light, he has given everything. புரியுது உங்களுக்கு? அது சத்தியம். This is light. Without Christ there is no light. வேர்டுக்கு இன்னொரு காரியம் இருக்குது. இந்த வேர்டை, அந்த லோகோஸ் அப்படிங்கிற வார்த்தையை யோவான் ஏன் கொண்டு வராரு? மிக முக்கியமான ஒரு வார்த்தை அது. அது அந்த கிரேக்கர்களுடைய கான்டெக்ட்லேருந்து கொண்டு வராரு. ஏன்னா யோவான் இதை எழுதும்போது மற்ற எல்லா நிருபங்களும் எழுதி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இவர் கடைசியாக எழுதியிருந்தார் இல்லை, அது ஒரு மெட்டீரியல் ஒன்று போட்டிருந்தாங்கல்ல ஜாஷுவா, எப்போ எழுதினாருன்னு சொல்லி ரொம்ப லேட்டர், ஐ திங்க் 90 AD அப்படி. ஸோ அப்போ கிரேக்க சாம்ராஜ்யம், கிரேக்கர்களுடைய திங்கிங் வந்து சமுதாயத்தில், உலகத்தில் பரம்பி இருந்தது. கிரேக்க ஃபிலாசபர்ஸ் உங்களுக்கு யாரும் ஞாபகம் வருது? அரிஸ்டாட்டில் அல்லது பிளாட்டோ இல்லை சாக்ரட்டிஸ், இவங்க எல்லாரும் ஷேப் பண்ண அந்த கிரேக்க திங்கிங்கில் அவங்களுடைய இது என்னென்னா, எல்லாவற்றிற்கும் நாம காரணமாக ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு இன்னொரு வேர்ஷன் என்னன்னா, there is a reason for everything. இந்த உலகத்தில் பார்க்குற எல்லாவற்றுக்கும் சரி, மேலே பார்க்குறதுனாலும் சரி, ஸ்டார்ஸ் ஆர் வாட் எவர் இஸ் சீன், எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. that is equal to ஒரு காரணம் என்று ஒன்று இருக்கிறது, ரீசன் என்று ஒன்று இருக்கிறது. அதுக்கு பேர் தான் லோகோஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபிலாசபி படி. ஸோ யோவான் என்ன இன்டென்ஷனில் கொண்டு வருகிறார்னா, அண்ட் தட் ரீசன் ஃபார் எவ்ரிதிங் இஸ் திஸ் ஜீசஸ். வை? ஸோ இந்த விடை கிடைத்தால், if a man arrives to this, he has got everything. எல்லாவற்றினுடைய ரீசன், that is logos, வார்த்தை என்பதனுடைய அர்த்தம். ஓகே, இதில் வந்து யோவான் அந்த யோவான் ஸ்நாபகன் 15வது வசனத்தில் சொல்கிறோம், எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர். திஸ் ஆர் ஆல் கிளியர். ஒரு பர்சனாக அவர் முன்னாலே இருந்தவர், அவர் வருகிறார். ஸோ 18வது வசனம், 16வது வசனம் ரொம்ப அதை ஹைலைட் பண்ணணும்னு நினச்சேன். ஹோல் ஜான்ஸ் காஸ்பல். மற்ற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? சாரி, இதில் வந்து இருள் ஒளி பார்த்துட்டோம். ஸோ இதில் இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இப்போ திருப்பியும் அகைன் 5வது வசனத்துக்கு வந்துட்டேன்னா, 5வது வசனம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஸோ ஹோல் எர்த் வந்து உலகம் இருளிலே இருக்கிறது, அதை பற்றி கொள்ளவில்லை. ஆக்சுவலாக அந்த வார்த்தை வந்து ஒரிஜினலான இங்கிலீஷ் வேர்ஷன்ஸில்
டார்க்னஸ் குட் நாட் காம்ப்ரிஹெண்ட்னு வரும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, சத்தியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அல்லது த ஹோல் எர்த், உலகத்தில் உள்ளவர்கள் இதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அன்லெஸ் தே ஆர் born again. அது ரொம்ப முக்கியமானது யோவான் முழு சுவிசேஷத்துக்கும். ஸோ இருள் எல்லாரும் ஜெனரலாக இப்போ விசுவாசிகள்னு பிரிக்காதுங்க, எல்லாரும் உலகத்தில் இருளில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. when the light comes, மேற்கொள்ள முடியாதுங்கிறதும் கரெக்ட் தான், பட் they cannot understand. இங்கே ஒளி, அந்த மகிமையானவர் ஒரு வெயிலோட வரும்போது அல்லது ஒரு மாம்ச திரைக்குள்ளே அவர் வரும்போது புரிஞ்சிக்க முடியல, காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஹீ இஸ் ஃபுல் ஆஃப் லைட். ஆனால் அதை கண்டாங்க சில பேர், இல்லை அவங்க கண்டவங்க தான் சொல்கிறாங்க, அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். அது பிதாவினுடைய ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஸோ 16வது திரும்பியோ டைம் என்ன, ஞானத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஓகே, அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை, இந்த வார்த்தைகளை நீங்கள் பாருங்கள், பிறகு பாருங்கள், அதை எக்ஸசைஸாக கொடுக்குறேன். அந்த பிறத்தல் எல்லா வார்த்தையும் அதில் எப்படி அவர் பயன்படுத்தி இருக்கிறார், அதோடு சேர்ந்து உள்ள அந்த கான்செப்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பிறகு பாருங்கள். 16வது வசனம், அவருடைய பரிபூரணத்தினால் அவுட் ஆஃப் ஹிஸ் ஃபுல்னஸ், அவுட் ஆஃப் ஹிஸ் ஃபுல்னஸ் அல்லது அருமையானவர்களே, இந்த சத்தியத்திலிருந்து தான் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளாக்கப்படுதல் அப்படிங்கிற காரியம் வருது. நம்ம ரோமருக்கு எழுதின நிருபத்தில் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நாம் மறுபடியும் பிறக்கும்போது நாம் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்படுகிறோம் அல்லது கிறிஸ்துவோடு ஒன்றிணைக்கப்படுகிறோம். ஸோ எனக்கு எதுவும் கொடுக்கப்படுகிறது என்று சொல்வதை காட்டிலும் நான் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்படுகிறதுனாலே அவருடைய பரிபூரணம் எல்லாமே என்னுடையதாய் மாறுகிறது. அதான் இங்கே கொண்டு வர்றார், இன் கிரைஸ்ட். ரோமர் 3வது அதிகாரத்திலேயே த ரிடம்ஷன் இன் கிரைஸ்ட், அந்த மீட்பானது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. எவ்ரிதிங், ஆல் த ஃபுல்னஸ், எல்லா பரிபூரணமும், all the fullness of deity is in him. அவருக்குள் நான் வைக்கப்படுகிறதுனாலே கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். grace upon grace, grace upon grace, grace upon grace is available for us every day. கிருபையின் மேல் கிருபை. ஆனால் இது எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் எல்லாத்துக்குமே கிருபை தான், வேறு ஒன்றுமே இல்லையே. I think this is not that grace. I think now சரியானபடி கிருபையை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி எனில், எப்படின்னு அதை விளக்குகிறார். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் அப்படின்னு சொல்லும்போது நியாயப்பிரமாணம் ஒரு பக்கத்தில், அதுக்கு ஆப்போசிட்டாக அதை முழுமையாக இல்லாமல் ஆக்கி கிருபையும் சத்தியமுமாக கிறிஸ்து ப்ரொவைட் பண்ணுறாருன்னு சொல்லி நிறைய பேர் புரிந்து கொள்கிறார்கள். அது தவறு. ஜான் டிட்ன்ட் மீன் இட். நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது என்பது மாறாத சத்தியம். அந்த நியாயப்பிரமாணம் அந்த கிறிஸ்துவை குறித்தது போதிக்கிறது அல்லது கிறிஸ்துவண்டை என்னை வழிநடத்துகிறது, கிறிஸ்துவிலே தான் அது பூரணமாகிறது என்று சொல்லுகிறார். ஸோ நியாயப்பிரமாணம் என்னை உபாத்தியாயனை போல என்னுடைய அவல நிலையை அது காண்பிக்கிறது. அதுதான் இங்கேயும் கொண்டு வரார். திஸ் டூ ஆர் இம்பார்ட்டன்ட்னு கொண்டு வராரு. லா வேண்டான்னு இங்கே சொல்லலை. மோசையும் லாவும் முடிஞ்சு போச்சு, அதுவும் உங்களுக்கு யூஸ் இல்லை அப்படிங்க எதுவுமே சொல்லலை. We cannot read what is not inside. உள்ளே இல்லாததை நாம்
போதிக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. மற்ற இடங்களிலிருந்து இங்கே சேர்க்க முடியும். மற்ற இடங்களில் உள்ள சத்தியத்தை இதோடு கோர்த்து பார்த்து, அது லிங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அருமையானவர்களே, ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் நிறைய சொல்லணும்னு யோசித்தேன். அதில் ஒன்று இப்போ லிங்கிங் அப்படின்னு சொல்கிறத யோசிக்கும்போது ஞாபகத்தில் வருது, ரொம்ப முக்கியம். இதிலேருந்து இதுக்கு போகுது பார்த்தீங்களா, இதை இப்போ நல்லா பார்த்துட்டீங்க. இது உங்களுக்கு இந்த பிக்சரை பார்த்த உடனே தெரியும். ஸோ இதிலேருந்து இது போகும்போது அதை சாதாரணமாக ப்ராக்டிக்கலாக என்ன சொல்கிறோன்னா, அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒரு வார்த்தை, புரிந்து கொள்ளுதல். இந்த சத்தியத்தை இங்கே காது கண்ணு கேட்கிறது பார்க்கிறதுனாலே இங்கே புரிந்து கொள்ளுதல் நடக்கிறது. இங்கே தான் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் இன் பிட்வீன், உணவு குழாய் எங்கேயோ நடக்குது. புரிந்து கொள்ளுதல், இந்த புரிந்து கொள்ளுதல், அதுக்கு அடுத்தது இன்னொரு வேர்டு நான் வச்சுருக்கேன், கிராஸ்பிங். வேற ஒன்றுமே இல்லை, எனக்கு தெரியாததுனால போட்டிருக்கேன். நான் சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு அதை நான் சரியாக பிடித்து கொள்ளுகிறேன், அல்லது அதை என் மைண்ட் வந்து கிராஸ் பண்ணிக்குது. ஓகே, யா, திஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி கிராஸ்பிங், அப்ராப்ரியேட்டிங், அதை என்னுடைய வாழ்க்கைக்கென்று எடுத்துக்கொள்கிறேன். இதில் தான் லிங்கிங் வருது. ஒரு சத்தியம் ஒரு இடத்துல இருந்து எல்லாமே அதில் இருக்காதா இருக்கும், இன்னொரு இடத்துலேருந்து அழகாக அதில் ஃபிட்டின் பண்ண முடியும். அதை நான் அடிக்கடி ஐ திங்க் ஆர்எல்டிசி கோர்ஸில் சொல்லுவேன். ஆர்எல்டிசியில் ஒரு கொஸ்டினே இருக்கும், ஹவு டு யூ லிங்க். அதையா நானும் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த லிங்கிங் அப்படிங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். அதையும் லிங்க் பண்ணும்போது எனக்கு என்ன உண்டாகுது, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி பெருகுது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங், கிராஸ்பிங், அப்ராப்ரியேட்டிங், ரெக்கனிங், அதை எனக்குரியதாக மாறுகிறது. இன்னொரு வேர்டு ரெக்கனிங். அந்த ரெக்கனிங் அப்படிங்கிறது தமிழில் எண்ணிக்கொள்ளுங்கள்னு போட்டிருக்கு. பட் இது என்னென்னா, அதுக்கு ஐ திங்க் நேற்று ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று வந்துச்சு. என்னென்னா, அதாவது என்னுடைய நாடி நரம்புகளில் எல்லாம் அது ஊடுருவி போகிறது. அந்த இட் இஸ் அஃபெக்டிங் மை நாடி நரம்பு. தமிழில் ரொம்ப நல்ல வார்த்தை அது. ஆவிக்குரிய அந்த சோலுடைய நாடி நரம்புகள், சரீரப்பிரகாரமான நாடி நரம்புகள் எல்லாவற்றிலையும் ஊடுருவி போகிற ஒரு காரியம்தான் அந்த ரெக்கனிங் அப்படிங்கிற காரியம். ஸோ இது எல்லாமே இந்த விசுவாசம் அப்படிங்கிறதுல நடக்குது. உடனே இதில் வந்து ரொம்ப நான் கொஞ்சம் உட்கார்ந்துக்கிறேன். சாரி, ஐ திங்க் நிறைய நேரமாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறேன். So, linking, reckoning, இது எல்லாமே விசுவாசம். ஸோ ஓகே, அது எதுக்கு இங்கேருந்து கொண்டு வந்தேன்னு தெரியல. ஸோ நீங்கள் இப்படி லிங்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. ஓகே, ஸோ 19வது வசனத்திலிருந்து தொடர்ந்து நம்ம பார்க்குறது என்னன்னா, 51வது வசனம் வரையிலும் அநேகருடைய சீஷர்களுடைய விசுவாசம் எமர்ஜ் ஆகுது, முதலாவது பிறக்குது. அது பார்க்குறது ரொம்ப முக்கியம். யார் யாருடைய, எந்த சீஷன் முதலாவது?
யோவான் ஒரு சாட்சி கொடுக்கிறான். யோவான் யோவான் ஸ்நாபகன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி, அதுக்கப்புறம் நிறைய காரியங்களை இயேசு கிறிஸ்துவ சொல்லும்போது அவனுடைய சீஷர்களில் 2 பேர் இயேசுவை பின்பற்றி போகிறாங்க. அவர் தங்குற இடத்துல போய் தங்குறாங்க. ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர், வந்து பாருங்கள். ஸோ வர்றாங்க, அவ்வளோதான் எழுதியிருக்கு. ஸோ அவ்வளோதான்ட்டு இல்லை, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எழுதப்படலை. நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் சில பேர் அதை புரிந்து கொள்ளுகிறது. ராத்திரி ஃபுல்லாக அங்கே தங்குனாங்களா, இல்லாட்டி 4 மணி வரைக்கும் சாயங்காலம் இருந்தாங்களா தெரில. ஆனால் நிச்சயமாக நியாயப்பிரமாணம், வசனங்கள், அதை டிஸ்கஷன் தான் நடந்துச்சு. வேறு என்ன நடக்க முடியும்? ஸோ ஆகையினால அவங்க அது ஒன்று ரொம்ப நமக்கு தெளிவாக தெரியுது. யார்? அந்திரேயா. இன்னொருத்தர் யாருன்னு தெரியல. நான் மோஸ்ட்லி யோவானா இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் இருக்கலாம். பட் யோவான் பொதுவாகவே அவருடைய ஐடென்டிட்டியை அவர் எழுதலைங்கிறது நமக்கு தெரியும். இயேசு நேசித்த ஒரு சீஷன் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து எழுதுகிறார். அகைன் இந்த காரியமும் நம்ம தயவுசெய்து யோசிக்க வேண்டியது. திஸ் இஸ் ட்ரூ கிறிஸ்டியானிட்டி. Please understand, this is Christianity. Which is Christianity? ஒரு அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவனுடைய நேரடியான அடுத்த அப்போஸ்தலர் 12 பேரில் இவன் ஒரு முக்கியமானவன். நான் அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்லி அவர் எங்கேயுமே எழுதலை. தன்னை மறைத்து திரை மறைவுக்கு போகிறார் என்பது இன்னைக்குள்ள கிறிஸ்டியானிட்டி ஒகேபுலரியிலே கிடையாது. அப்போ எப்படி நம்ம இமேஜின் பண்ண முடியும்? யாராவது there are no role models at all. Whom will you think of? நாங்கள் பார்த்துருக்கோம் எங்களுடைய காலேஜ் டேஸ் வரைக்கும் யூலமே இப்போ இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அப்போது இந்த மாதிரி கேம்ப்ஸ் நடக்கும்போது டெம்பரரி டாய்லெட்ஸ் பண்ணுவாங்க. அந்த டெம்பரரி டாய்லெட்ஸை அந்த காலேஜில் ப்ரொஃபஸராக இருப்பாங்க, இங்கே லீடர்ஷிப்பில் இருப்பாங்க. அவங்க லீடர்ஷிப்பில் இருக்காங்கன்னே தெரியாது. அவங்க கடைசியில் கேம்ப்லாம் முடித்து எல்லோரும் போயிடுவாங்க. அப்புறம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இவங்க தான் கூடைகளில் அந்த மனுஷ கழிவுகளெல்லாம் சுமந்து போகிற இதெல்லாம் இருந்துச்சு. சர்வன்ட் லீடர்ஷிப்னு ஒன்று. திஸ் இஸ் ட்ரூ கிறிஸ்டியானிட்டி. அதர்ஸ் ஆர் நாட் கிறிஸ்டியானிட்டி அட் ஆல். I am very sure. அதில் ஒன்றும் இது இல்லை. இங்கே யோவான் ஸ்நாபகனையும் பாருங்கள், அவனுடைய லைஃப் சும்மா அது மட்டும் ஒரு மாடலுக்கு பார்க்குறதுக்கா? Christianity emerged, and this is Christianity. True faith produces these things. இப்படிப்பட்ட காரியங்களை உண்மையான சுவிசேஷம் காண்பிக்கும். ஸோ யோவான், அந்திரேயா. ஸோ அந்திரேயா கொடுக்குற சாட்சி மேசியாவை கண்டோம். ஸோ பட் அது சஃபிஷியன்ட் ஃபெய்த் தான், இன்சஃபிஷியன்ட் ஃபெய்த் தான் நமக்கு தெரியும். அப்போது அந்த லெவலில் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் திஸ் இஸ் சஃபிஷியன்ட். பட் ஏன்னா இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாத்தானுவேல் கொடுத்தது ரொம்ப கிளியர். பட் ஆனால் யாருக்குமே நாத்தானுவேலையும் சேர்த்து தான் சொல்ல முடியும் இவர் எப்படிப்பட்ட மேசியாவாக காண்பிக்கிறார்னு அப்போ தெரியாது. கடைசி வரைக்கும் பரமேறுகிறது வரைக்கும் ஃபுல் பிக்சர் அவங்களுக்கு கிடைக்கல, விசுவாசிக்க முடியல. மேசியானா கடைசி வரைக்குமே அவர் மேசியாவை எங்களுக்கு தெரியும், கிளியராக ப்ராஃபஸி இருக்குது. அவர் எங்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்து ராஜாவாக இருப்பார். நத்தானியேல் அதை சொல்லும்போது நீர் யூதருக்கு ராஜா, அவ்வளோதான், எங்களுக்கு ராஜாவாக வரப்போகிறீர். அதனால் கழுதையின் மேல் பிரயாணம் பண்ணும்போது ஓகே, உன் ராஜா கழுதையின் மேல் ஏறி வருவார். ப்ராஃபஸி அவங்களால ஒரு வேளை ரிலேட் பண்ண முடிஞ்சிருக்கும். இப்போ நேராக
தலைநகரத்தில் போய் ரோமருடைய படைகளை கவிழ்த்து இவர் ராஜ்யத்தை கைப்பற்ற போகிறார், நம்ம முக்கியமான ஸ்தானங்களில் வந்துடலாம் அப்படிதான் அப்போஸ்தலர்களும் அப்படி தான் நினச்சாங்க. அதுதான் நமக்கு கிளியராக அப்படி தான் தெரியுது, கிளியரா. பட் the one and only thing they couldn't grasp, ஒன்று அவங்களால பண்ண முடியவே இல்லை. அப்போஸ்தலர்களுக்கும் அது ஏன் முடியலைங்கிறது ஒரு ரகசியமான, அது புரியாத காரியம். புரியாத காரியம்னா எது அவங்களுக்கு எது முடியலை? இப்போ இந்த உலகத்திலே எனது ராஜ்யம் அல்ல, இப்போ இந்த உலகத்திலே நீங்கள் பாவிகள், உங்கள் பாவத்திற்காக நான் சிலுவை, அது கொடூரமான மரணம் ஒன்று இருக்கிறது, அதை நான் பருகிதான், அது ஒன்று தான் அவங்களால. ஸோ இவ்வுலகத்தின் ராஜ்யம் அகெயின் இப்போ உள்ள தலைவர்கள் எல்லாமே இந்த உலகத்துக்கான காரியம்தான் அவங்கள அப்படியே we are going to be kings and பெரிய பெரிய நாங்கள் இப்படி இருப்போம். பட் ஜென்டலாக இயேசு அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணி வருகிறார். இன்னொரு காரியம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அந்த திருத்துவம், அந்த 17வது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக கொண்டு வர்றார். எவ்வளோ தெளிவாக கொண்டு வந்தாலும் அவங்கள எல்லாரையும் கூட்டி வச்சு இதே மாதிரி ஒரு செமினார் மாதிரி எடுத்து இந்த போர்டெல்லாம் வச்சு ட்ரினிட்டி இப்படி தான் நாங்கள் இருக்கிறோம், பிதா குமாரன் பரிசுத்தா, அப்படி ஜீசஸ் didn't teach, and that is not Bible, it's a narration and it has to be formed. அது ஒரு டாக்ட்ரினாக ஃபார்ம் பண்ணுவதற்கு அந்த காலத்திலே தேவன் மக்களை பயன்படுத்த வேண்டியிருந்தது. ஸோ இது அந்த ட்ரினிட்டேரியன் எக்ஸிஸ்டன்ஸ், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் எப்படி இருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, சாரி, நிறையா தேவையில்லாமல் சொல்லிகிட்ருக்கணும். ஓகே, correct. ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதை எப்படி நத்தானியல் குயிக்காக இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்றத, இப்போ பழைய ஏற்பாட்டிலையும் தேவனுடைய குமாரன்னு சொல்கிறக்கூடிய டேர்ம் ரொம்ப கம்மி ஆக்சுவலாக. சங்கீதம் 2 கடைசி வசனத்தில் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாமலும் அவரை முத்தம் செய்யுங்கள் அப்படின்ற, இது எப்படி நத்தானியலுக்கு அது கேட்ச் ஆகிருக்கும்? அது இது ஒரு மிக முக்கியமான கேள்விதான். ஒரு பாசிபிலிட்டி அந்த தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அந்த மனுஷகுமாரன் அப்படிங்கிற பதம், அது தே ஆர் வெரி ஃபெமிலியர். ஸோ அந்த மனுஷகுமாரன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ராஜா, ஃபைனல் கிங் ஃப்ரம் ஜூவிஷ் ரேஸ் இஸ் சன் ஆஃப் மேன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த சன் ஆஃப் மேன் இந்த சன் ஆஃப் மேன் தான் சன் ஆஃப் காட் அப்படிங்கிறது ஒருவேளை இந்த ப்ரீவியஸ் டிஸ்கஷன்ஸில் அந்திரேயா யோவானோட கண்டிப்பாக இயேசு பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் சொல்லியிருப்பாங்க அவங்க நாத்தானுவேல்கிட்ட மிக சிறப்பான காரியம் இயேசு எடுத்து சொல்கிறது, அத்திமரத்தின் கீழ் நீ இருக்கும்போதுன்னு சொல்கிறது
he was a man of the word. அவன் வந்து அந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களை அல்லது நியாயப்பிரமாணத்தை, பழைய ஏற்பாட்டை, அதை தான் அவன் அத்திமரத்தின் கீழே தியானிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு சிம்பாலிக்காக யூஸ்வலாக அந்த நாட்களில் அத்திமரங்களுக்கு கீழே மக்கள் தியானத்திற்காக போவாங்க, தேவ தியானத்திற்காக, வேத தியானத்திற்காக, தேவ தியானத்திற்காக, ஜெபிக்கிறதுக்காக போவாங்க. ஸோ அவனால் he was well versed with the word of God. So he was able to quickly connect with the truth. Again, பரிசுத்தாவியானோர் உடைய செயல்பாடும் கண்டிப்பாக இருக்குது. ரெவலேஷன் வாஸ் given. அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எனக்கு சரியா அது எப்படின்னு சொல்லுதில்லை. இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொன்னால் ஐ திங்க் ஓரளவுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை ஸோ இவங்களுடைய அந்த கன்ஃபெஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் அதில் படித்து பாருங்கள். அண்ட் ஐ திங்க் லஞ்சுக்கு டைமுக்கு நம்ம முடிச்சிடலாம். அடுத்த செக்ஷனில் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம அந்த 3வது அதிகாரத்தில் உள்ள ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். தென் குயிக்காக எவ்வளோ சீக்கிரம் சில முக்கியமான காரியங்களை அதுலேருந்து பிக்கப் பண்ண முடியும்னு சொல்லி பரிசுத்தாவியான ஞானத்தையும் கிருபையும் கொடுக்க தொடர்ந்து ஜெபத்தோடு நம்ம கலந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. ஷால் வி ப்ரே? யாராவது ஒருவர் ஜெபிக்கலாமா? மைக் வேணா.